பார்த்துருக்கோம். இப்போ 10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிட்டாக பார்த்துன்னு வரோம். இப்போ 5th யூனிட் கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் வந்து ஒரு 5 யூனிட் பார்த்துக்கிறோம். இந்த 6வது யூனிட்ல வந்து இப்போ 2 சம் முக்கியமான சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் த லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் A ஈக்குவல் டு -4,2 B ஈக்குவல் டு 6,-4 சொல்லியிருக்காங்க. ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த வார்த்தை தான் நமக்கு கீ பாயிண்ட். அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 2 பாயிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்க பர்பெண்டிகுலர் கொடுத்தா என்ன பண்ணலாம், ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு இன்னொரு பாயிண்ட் வச்சு தான் போட முடியும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இப்போ இது A இது B அப்படி போகுதுன்னா, இந்த 2 பாயிண்ட் பர்பெண்டிகுலர்னா 90 டிகிரிலையும் போகுது. இன்னொரு வேர்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பைசெக்டார். பைசெக்டார்னா கரெக்டா சென்டர் பாயிண்ட்லயும் போகும்னு அர்த்தம். பைசெக்டார்னா 2 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சா அதுக்கு பேர் தான் பைசெக்டார்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த கோடு இந்த ஏபின்ற லைனுக்கு வந்து மிட் பாயிண்டாவும் அமையும், ஆல்டிடியூடாவும் அமையும். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏவோட பாயிண்ட் வந்து -4,2 அண்ட் பியோட பாயிண்ட்னா 6,-4 அப்படின்னு போட்டு மிட் பாயிண்ட் அது என்னன்னு வச்சுக்கலாம்னா, ஒரு அப்படி வச்சுக்கோங்க, மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட் ஏபி. இதுக்கு என்ன ஃபார்முலா, மிட் பாயிண்ட்டுக்கு x1 + x2/2 y1 + y2/2 இதான் வந்து மிட் பாயிண்டோட ஃபார்முலா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். வாங்க, x ஆட் பண்ணுங்க, -4 + 6 ஆட் பண்ணா 2 + 2 வரும் /2. அடுத்தது y1 + y2, 2y -4 ஆட் பண்ணா -2/2 வரும். அப்ப இதோட ஆன்சர் என்ன வருது பாருங்க, மிட் பாயிண்ட் ஏபி அப்படின்னு போட்டு 2 2 அடிச்சா 1, இங்க 2 2 அடிச்சா 1. அப்போ 1,-1 தான் இதோட மிட் பாயிண்ட். அப்ப அந்த பைசெக்டாரா பிரிக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு. அடுத்து இந்த வேர்டு என்ன கொடுத்துருக்கான், பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர்னா அந்த லைன் வந்து அதுக்கு ஆல்டிடியூட் அமையும். பெர்பெண்டிகுலர்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கும். அடுத்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் அப்படின்னு போடுங்க. ஏவோட பாயிண்ட் என்னது, -4,2 அண்டு பியோட பாயிண்ட் வந்து 6,-4. அப்ப ஸ்லோப் AB is equal to 2 பாயிண்ட் கொடுத்துட்டா ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, y2 - y1 / x2 - x1 அப்படின்னு போட்டச்சா. y2 இது x1 y1 x2 y2. அப்போ y2 - y1 -4 - 2 / x2 - x1 6 - -4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ரெண்டுமே ஒரே சிம்பிளா ஆட் பண்ணா -6 வந்துருச்சு. இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், 6 + 4 வந்து 10. படிச்சோம்னா 3 2s are 6, 5 2s are 10. அப்ப ஆன்சர் இது எவ்வளவுனா -3/5 அப்படின்னு வந்து போச்சு. இப்ப ஸ்லோப் ஏபி நமக்கு எவ்வளவுனா -3/5 தான் வந்து ஸ்லோப். அப்ப பாருங்க, இது அப்படியே எடுத்துக்கூடாது. அவன் என்ன சொல்லியிருக்கான், இது வந்து ஏபியோட ஸ்லோப். நமக்கு தேவையானது அதுக்கு நேரா பெர்பெண்டிகுலரா போற லைனோட ஸ்லோப். அப்ப ஸ்லோப் ஆஃப் அப்படின்னு போடுங்க. ஸ்லோப் ஆஃப் perpendicular bisector of AB. அப்ப perpendicular bisector of AB அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, என்னது, m1 m2 = -1. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு அப்ப ஸ்லோப் ஆஃப் perpendicular bisector அப்படி எழுதிருங்க. perpendicular bisector அப்படின்னு போட்டு என்ன சொல்லியிருக்கேன், பெர்பெண்டிகுலர்னே வந்த ஸ்லோப் வந்து தலைகீழா போட்டு சிம்பிளை சேஞ்ச் பண்ணி, அப்ப -3 ரெசிபிரோக்கல்ல போட்டா 5/3 சிம்பிள் வந்து பிளஸ்ல மாறிப்படும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் நமக்கு ஒரு ஸ்லோப் தெரிஞ்சு போச்சு, ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு போச்சு. therefore equation of perpendicular bisector of AB அப்படின்னு போட்டு அதனுடைய பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சா 1,-1 அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அதனுடைய ஸ்லோப் எவ்வளோனா m = 5/3 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இதோட ஈக்குவேஷன் என்னன்னா y - y1 = m × x - x1. ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் இருந்தாலே இதான் ஈக்குவேஷன். அப்போ போடலாமா, y - y1ன்றதுனா இந்த புள்ளி தான், இது x, இது y1. அப்போ -1. நெக்ஸ்ட் m எவ்வளோ கண்டுபிடிச்சா 5/3. அடுத்து x - x1 எவ்வளோனா 1. அடுத்து பாருங்க, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 5/3க்கு 5/3 x -1. இந்த 3 வந்து டிவைட்ல இருக்குன்னு சொன்னா மல்டிபிள் 3 × y 3y 3 1s are 3 5 × x 5x
5 1s are -5 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ பாருங்க எப்பவுமே எக்ஸ் இருக்கிற பிளேஸ் தான் கொண்டு போகணும். அந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸுக்கு உள்ள கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவா இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாசிட்டிவா தான் இருக்குது. அப்போ அப்படியே போடலாம். அந்த சைடு எல்லாத்தையும் கொண்டு போங்க. 5x இந்த +3y அந்த சைடில் போனால் -3y, இந்த +3 அந்த சைடில் போனால் -3, அங்கே ஆல்ரெடி ஒரு -5 இருக்கு. -5 -3 -8 = 0. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது பர்பண்டிகுலர் பைசெக்டார்னு சொல்லும் போது நமக்கு தேவையான லைனு மீடியனாகவும் அமையும், அதே போல ஆல்டிடியூடாகவும் அமையும். மீடியன்ன்றதுனால அது மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சேன், ஆல்டிடியூடுன்றதுனால ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி அதை ரெசிப்ரோக்கல்ல போட்டு பர்பண்டிகுலர் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் யூஸ் பண்ணி போட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். நெக்ஸ்ட் சம், find the equation of a straight line joining through the points of intersection அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லைனை கொடுத்துட்டு நமக்கு தேவையான லைனோட ஈக்குவேஷன் வந்து இந்த ரெண்டு லைனையும் சால்வ் பண்ணா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் வழியாகவும் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு தி லைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலராகவும் போகும்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்ன கொடுத்துறான் பாருங்க, இந்த ரெண்டு லைனையும் சால்வ் பண்ணா ஒரு பாயிண்ட் கிடைக்குமா. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் முதல்ல கண்டுபிடிக்கலாம் வாங்க. 5x - 6y = 2. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. அடுத்த ஈக்குவேஷனா கொடுத்துறான் பாரு, 3x + 2y = 10. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலே நமக்கு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா எலிமினேஷன் மெத்தட் அல்லது கேன்சலேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். அது எப்படி சார் போடுறது? கேன்சலேஷன் மெத்தடுக்கு வந்து மொத்தம் 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடணும், ஆல்ரெடி ஃபார்ம் ஆகி தான் இருக்குது. ரெண்டாவது வந்து கோஎஃபிஷியன்ட்டை சேமா வர வைக்கணும். அதாவது எக்ஸ்லாம் ஒரே மாதிரியோ இல்லைனா வந்து ஒய்லாம் ஒரே மாதிரி வர வைக்கணும். இங்கே பாருங்க என்ன இருக்கான்னு பாருங்க, இங்கே 5x இருக்குன்னு 3x இருக்குது, இங்கே 6y இருக்குன்னு 2y, எதுவுமே சேமா இல்லை. அப்போ நம்ம தான் சேமா வர வைக்கணும். நீங்கள் எதை கேன்சல் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கேன்சல் பண்ணலாம். இப்போ நான் அந்த கணக்கில் ஒய்யை கேன்சல் பண்ண போகிறேன். இங்கே 6y இருக்குது, இங்கேயும் 6 வர வைக்கலாம். இந்த 2 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 ஆகிடும். அப்போ நான் ஈக்குவேஷன் 1 எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கிறேன். அப்படி எடுத்து பார்க்கலாம். 5x - 6y = 2. ஈக்குவேஷன் 2 வந்து எதால மல்டிபிள் பண்ணா அங்கே 6 வர வைக்கணுன்றதுனால 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 3ஆல் மல்டிபிள் பண்ணி எல்லாத்தையும் 3 3s are 9x, 3 2s are +6y, 3 × 10 30 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப், இப்போ நான் கோஎஃபிஷியன்ட்டை சேமா வர வச்சாச்சு. மூணாவது ஸ்டெப் என்னன்னா, ரெண்டு ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா. நம்ம எந்த கோஎஃபிஷியன்ட்டை சேமா வர வச்சோமோ அது ரெண்டுத்தோட சிம்பிளும் சேமா இருந்ததுன்னா மைனஸ் பண்ணுங்க, வேற வேற மாதிரி இருந்தா ப்ளஸ் பண்ணுங்க. இப்போ ரெண்டு பாருங்க வேற வேற மாதிரி தான் இருக்கு, அப்போ அது ப்ளஸ் பண்ணாலே போதும். அப்போ அந்த +6y -6y கேன்சல், 9x-ஐயும் 5x-ஐயும் ஆட் பண்ணா 14x. இங்க பாருங்க 30 ஒரு 2 எவ்வளவு ஆட் பண்ணா பாருங்க 32 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த 14ஆல டிவைட் பண்ணும். எக்ஸோட வேல்யூ வந்து இப்போ பாருங்க எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸை மட்டும் சைடு வச்சுங்க, இந்த 14 வந்து மல்டிபிள் இருக்கான்னு சைடு போனா டிவைட். அப்போ 32/14 இதை அடிக்க முடியுமான்னு பாருங்க. அடிக்கலாம் பாருங்க. 2 டபுள் அடிக்கிறான். 2 1s are 2, பேலன்ஸ் வந்து 6 2s are 12, 7 2s are 14. அப்போ எக்ஸோட ஆன்சர் எவ்வளோனா 16/7 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா, இதை எடுத்துமா எதனா ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, நம்ம ஒய்யோட ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ சப்ஸ்டியூட் x = 16/7 இன் ஈக்குவேஷன் 1ல போட்டாலும் போடலாம், 2ல போட்டாலும் போடலாம், உங்களுக்கு எந்த பிடிக்குமோ அதில் போட்டுங்க. நான் வந்து 2ல போட போறேன். 2ல போடலாம் பாருங்க. 3 × 16/7 + 2y = 10. இப்போ பாருங்க எப்பவுமே வந்து கீழே எதுவுமே டிவைட்ல இருக்கக்கூடாது, அதனால கீழே என்ன இருக்கு பாருங்க 7. அப்போ எல்லாத்தையும் 7ஆல் மல்டிபிள் பண்ண போறேன். இங்க 7ஆல் பண்ணும்போது 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். இங்க அப்போ 3 × 16 48 வரும். இங்க 7ஆல் பண்ணும்போது 7 2s are 14y, இங்க 7ஆல் பண்ணும்போது 7 × 10 17 வரும். 14yக்கு 14y வச்சுங்க. இந்த 48 வந்து பிளஸ்ல இருக்கு, அந்த சைடில் போனால் -48 அப்படின்னு வந்துடும். அப்போ 70ல 48 போச்சுன்னா எவ்வளோ வரும் பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஒய் மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ அந்த 14 மல்டிபிள் இருக்கான்னு சில போனால் டிவைடு படிச்சிங்கன்னா 11 2s are 22, 7 2s are 14. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளோனா 11/7. இப்போ எனக்கு எக்ஸும் கிடைச்சி போச்சு, ஒய்யும் கிடைச்சி போச்சு. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எனக்கு கிடைச்சி போச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது அதை சொல்லிட்டேன்னா, அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அப்போ ஒரு பாயிண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பர்பெண்டிகுலர் டு தி லைன். அப்போ அது என்ன எழுதணும் பாருங்க, the equation perpendicular to 4x - 7y + 13 = 0. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 6 மெத்தட் இருக்கு. அந்த 6 மெத்தடில் பர்பெண்டிகுலர்னு கொடுத்தா என்ன மெத்தட்னா அதுக்கு ஃபார்முலானா நல்லா ஞாபகம் வச்சுங்க, bx - ay + k = 0 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது பேரலல்னா
கோஎஃபிஷியன்ட் மாறாம அப்படியே வரும். ax பிளஸ் by பிளஸ் k ஈக்குவல் 0னா பேரலல் அப்படின்னு அர்த்தம். பெர்பெண்டிகுலர்னா bx மைனஸ் ay பிளஸ் k ஈக்குவல் 0. bனா எது, ஏன்னா எக்ஸுக்கு முன்னாடி இருக்குது a, ஒய்க்கு முன்னாடி இருக்குது b, இங்க இருக்குது கான்ஸ்டன்ட். அப்ப அந்த மெத்தட் பிரகாரம் போட போறோம். அப்ப b என்னதுன்னு பாருங்க -7 தான். அப்ப -7x அடுத்து மைனஸ் ஏன்றது எவ்வளவு பாருங்க 4y பிளஸ் k ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். இதுல எப்பயுமே x வந்து நமக்கு எதுல இருக்கக்கூடாதுன்னா மைனஸ்ல இருக்கக்கூடாது. அதனால எல்லாத்தையும் மைனஸ் ஆல் மல்டிபிள் பண்ணினா 7x பிளஸ் 4y மைனஸ் k ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். இதுல நம்ம எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிரோம். அதனால வந்து இட்ஸ் பாசிங் த்ரூ. இது எது வழியா போகுதுன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 16/7, 11/7. அப்போ அந்த வேல்யூ எடுத்து மேலே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 7 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னா 16/7 பிளஸ் 4 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்னன்னு பாருங்க 11/7 மைனஸ் k இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே 7க்கு 7 பார்த்தீங்க அடிச்சிடலாம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும்னா 16. இங்கே எதனா அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது. அப்போ 16 இங்கே 4 11 சார் எவ்வளோனா 44/7 மைனஸ் k இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் கேவை அந்த சைடில் கொண்டு போங்க, ப்ளஸ் கேவா மாறி போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும் 16 + 44/7 அப்படின்னு இருக்கு. இதுமாரி ஒரு நார்மல் நம்பர் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் பண்ணுவோம், கிளாஸ்ல மல்டிபிள் 7 6 ஆர் எவ்வளோ 42 பேலன்ஸ் 4 7 1 சார் 7 11 112 ப்ளஸ் ஒரு 44/7 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஈக்குவல் டு k. இப்போ கேவோட வேல்யூ எவ்வளோனா இங்கே பாருங்க 112 ப்ளஸ் ஒரு 44 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 156/7. இதான் வந்து கேவோட வேல்யூ ஈக்குவல் டு k. இதை அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது. அப்போ கேவோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ கேவை எடுத்துமே இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன ஒரு ஆன்சர் therefore ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு போட்டு 7x பிளஸ் 4y மைனஸ் கேவோட வேல்யூவில் கண்டுபிடிச்சுன்னா 156/7 இஸ் ஈக்குவல் டு 0. எப்பயுமே ஒரு ஈக்குவேஷன் இந்த மாதிரி டிவைட்லாம் இருக்கக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 7 7s are 49x, 7 4s are 28y. இங்கே 7க்கு பண்ணும்போது 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். அப்போ 156 மட்டும் வரும் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு தேவையான ஈக்குவேஷன் என்னன்னா 49x பிளஸ் 28y மைனஸ் 156 ஈக்குவல் டு 0 தான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். இந்த கணக்கு ரொம்ப பெரிய கணக்குலாம் இல்லைங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்தோம். அதனால எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன இந்த இடத்துல வந்து டிவைட்ல வருது அப்படின்றதால கொஞ்சம் ஸ்டக் ஆன, அது கரெக்ட் தான். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச பாயிண்ட் எடுத்து போய் அதுக்கு பெர்பெண்டிகுலர்னு சொன்னாங்கன்னா அந்த பெர்பெண்டிகுலர் ஃபார்முலா bx மைனஸ் ay அந்த கான்செப்ட்ல எழுதி அந்த கேவை கண்டுபிடித்து கட்டாயமா ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் எடுத்துமே சப்ஸ்டியூட் பண்ணணும், நம்ம கேவோட வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். அப்ப இந்த பார்ட்டோட 5th யூனிட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில பார்க்க வேண்டிய எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாம் பார்த்துறோம். எல்லா சம்மையும் பார்க்கல, ஆனா எல்லா சம்முக்கு உண்டான கான்செப்ட்டுமே இந்த 6 பார்ட்ல பார்த்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிற கான்செப்ட் அதாவது அடுத்த யூனிட்ல நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.